மானமுள்ள வண்டியன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கலாமா, கலைஞரை நாம் ஆதரிக்கலாமா என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும். அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன மோல் அடிக்கிற சாதியா? மோல் அடிச்சுட்டு உட்கார்ந்திருக்க? நான் மோல் அடிக்கிற சாதியா? மோல் அடிக்க? ஆக நான் கேட்கிற, கலைஞர் கருணாநிதி சொன்னாரு, தருமபுரியில் நடந்த கலவரத்துக்கு வன்னியர்கள் தான் காரணம், வன்னியரெல்லாம் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யும் சொன்னாரு. இந்த கலைஞர் கருணாநிதி தென் மாவட்டத்தில் கலவரம் நடந்தது, தேவர் ஜெயந்திக்கு சென்ற தேவரண மக்கள் 10 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த கலவரத்துக்கு எந்த சாதிக்காரன் காரணம்? எந்த சாதி தலைவர் காரணம்? அவனை கைது செய்ய வேண்டும் என்று கலைஞர் கருணாநிதி சொன்னாரா? இல்ல. வடதமிழ்நாட்டில் தருமபுரியில் நடந்த கலவரத்திற்கு வன்னியர்கள் தான் காரணம், வன்னியர்களை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகு மானமுள்ள வண்டியன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கலாமா, கலைஞரை நாம் ஆதரிக்கலாமா என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும். கலைஞர் சொன்னதோட இல்ல, கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்கான் ஒருத்தன், திராவிட கட்சி தலைவர் வீரமணி. அவன் மறுநாள் சொல்றான், இவங்க தான் கலவரத்துக்கு காரணம், நாங்க சாதியை ஒழிக்க போற நேரத்தில் தடுத்துட்டாங்க. ஏன்னா கருப்பு சட்டை போட்டா நீங்க எல்லாம் பெரிய அறிவாளி நடப்பா? இல்ல நீங்க மேல இருந்தா வந்துட்டீங்க, நீங்க என்ன பெரிய புரட்சியாளர்களா? உங்க யோக்கியில கருப்பு சட்டை போட்ட பையன், உங்க யோக்கியில எங்களுக்கு தெரியாது? நீ என்ன கிழிச்சிருக்க? அங்க ஏன் தடுக்குது? பல்லரை பறையரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறீங்க, பறையரும் சக்கலையும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறீங்க. அங்க என்ன தடுக்குது? உங்களுக்கு சாதி தானே தடுக்குது. அப்ப உனக்கே சாதி இருக்கும் போது வீர வண்டியகுல சத்திரிய வம்சமான எங்களுக்கு சாதி இருக்காதா? எங்களுக்கு சாதி இருக்காதா? சொல்லு. சாதி வெறி பிடித்தவன் வன்னியன் அல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த வன்னியனுக்கு சாதி உணர்வே கிடையாது. சாதி உணர்வு இருந்தால் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக ஒரு வன்னியன் தான் இருந்திருக்க வேண்டும். சாதி உணர்வு இருந்தால் இங்கு என்ன பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஆளு? எங்களுக்கு சாதி உணர்வு, இது ஒரு அறிவு சார்ந்த சாதியாக மாறவில்லை என்று ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் எவ்வளவு வருத்தப்படுகிறார்கள். ஆக நான் எங்களை பார்த்து சாதி வெறிகள் சொன்னால் என்ன அர்த்தம்? ஒன்னா இருப்போம், வாடா கையா குர்றானா, உன் பொண்ணை குர்றானா கேட்டா எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? அப்ப என்ன, எங்க பொண்ணு எல்லாம் தெருவில் கிடக்கா, கொஞ்சம் ஜவர்த்தி கொடுக்க. இப்ப இதை செஞ்சா இது கலவரம் வராதா? இது சாதி வெறியர்கள் சொல்றாரு. யாரு? கலைஞர் கருணாநிதி சொல்றாரு, வீரமணி சொல்றாரு, பொதுவுடைமை கட்சி தலைவர் தா பாண்டியன் சொல்றாரு. நீங்க சொல்லலாம், நீங்க உங்களுக்கு என்ன சாதினே தெரியல. இன்னும் சொல்ல போனா நீங்க 4ஆம் ஜாதி பயணம் சொல்லலாம். நாங்க அப்படி இல்ல, அப்படி இல்லை. எங்களுக்கு ஆண்டதுக்கு உண்டான அடையாளங்கள் இருக்குல்ல. எங்களுக்கு வீர வன்னியகுல சத்திரியன் 45 ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகளுக்கு நீங்க மேடையில பேசின அழகான வசனங்களை கேட்டு, நீங்க ஆடின ஆட்டத்தையும் போட்ட கூத்தையும் பார்த்துட்டு, உங்களுக்கு ஓட்டு போடுற சாதியா, கொடி பிடிச்சு கோஷம் போடுற சாதியா, அடியாளுக்கு செல்ற சாதியா நாங்க இருந்தோமே. எங்களுக்கு கொடுத்தது என்ன? சாராயத்தை மட்டும்தானே கொடுத்த. சாராயத்தை கொடுத்து எங்களை குடிகார சாதியா மாத்தி எங்க குடியை கெடுத்தது கலைஞர் கருணாநிதி தான் என்பதை நாங்க மறந்துட முடியுமா? இன்னைக்கு சாராய கிடையாது ஒரு அமைச்சர் சொல்றான், உங்க சாதி தான் அதிகமா குடிக்குது. அந்த அமைச்சருக்கு சொல்றேன், நாங்க குடிக்கிற சாதியாடா? என் பாட்டங்காலத்தில் குடிப்பதே கேவலமா நினைத்த சாதி என்னைக்கு சாராய கடை திறந்தையோ ஒட்டுமொத்த சாதியும் குடிகார சாதியாக மாத்துறது நீங்க தான்டா. இந்த குடியினால எங்க குடும்பம் அழிஞ்சு போச்சு. எங்க சமூக பெண்கள் வறுமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த குடியில இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் எங்கள் ஐயா அவர்கள் போராடுகிறார்கள். அப்பதான் இந்த சாதி வாழணும். அங்க நீங்க தான் குடிக்கிற சாதிங்கிறான். சாராயம் காய்ச்சி சாராய கடை முன்னா நீங்க சாராயம் காய்ச்ச பாக்குறீங்களாங்கிறான். அந்த அமைச்சருக்கு அவன் மாவட்டத்தில் இருக்கிற பார் அத்தனையும் ஏலம் விடாம அவன் சொந்தக்காரன் நடத்துறான். அவன் நம்மள சாராயம் காய்ச்ச போறாங்க. சாராயம் காய்ச்சற சாதியா? எங்களுடைய குலத்தொழிலே போர் புரிவதும் விவசாயம் செய்வதும் தான் எங்களுடைய குலத்தொழில். இதை நான் சொல்லல, வெள்ளக்காரன் சொல்லி இருக்கான், எழுதி வச்சிருக்கான். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சாதியோட குலத்தொழிலை சொல்லி இருக்கான். அப்ப வன்னியர்கள் மிக பெரும்பான்மை சாதி, 2.5 கோடி மக்கள் வன்னிய மக்கள். இவனுடைய குலத்தொழில் போர் புரிவதும் விவசாயம் செய்வதும் தான். இது என்ன கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமா? இது உன் கட்சி, உன் சாதி கட்சி. உன் புள்ளைய வாழனா ஓட்டு போகும்.
நம்ம ஆளு என்ன செய்வான், தேர்தல்னு வந்தா இவனுக்கு கொடுக்கறான் சாராயத்தை, அவனுக்கு கொடுக்கறான் சாராயத்தை, எந்த நேரமும் போதையிலே இருக்கான். விடிஞ்சா தேர்தல் தான் கூட்டு வரான், கொண்டாட்டியா கூப்பிடுறான், புள்ள இங்க வா, எத்தனை ஓட்டு நம்ம ஓட்டுல இருக்கு, பூட்ல இருக்கு, 6 ஓட்டு இருக்குங்க. சரி, அவங்க 2000 ரூபாய் கொடுத்தாங்க, இவங்க 3000 ரூபாய் கொடுத்தாங்க. சரி, 2000 ரூபாய் கொடுத்தவனுக்கு 2 ஓட்டு போடு, 3000 ரூபாய் கொடுத்தவனுக்கு ஒரு 3 ஓட்டு போடுமா. இன்னும் 1 ஓட்டு பாக்கி இருக்குங்க, இன்னும் 1 ஓட்டு பாக்கி இருக்கா, சரி நம்ம சாய் சொல்லிட்டு கிடக்கிறாங்க, இவனுக்கு 1 ஓட்டை போட்டு போ அப்படிப்பா. இப்படி போட்டதால தான் நம்ம தோத்து போனோம். இந்த வேலையை திருப்பி செஞ்சனா 2000 ரூபாய் கொடுக்கறவன் ஓட்டை வாங்கிட்டு போடுவான், 3000 ரூபாய் கொடுக்கறவன் ஓட்டை வாங்கிட்டு போடுவான். நாளைக்கு உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணை அவன் வீடு புந்து தூக்குவான். என்ன பாதுகாப்பு, என்ன பாதுகாப்பு? ஆக இதை நிரூபிக்கணும். ஏதோ கூடணும், வந்து சத்தம் போட்டோம், கோஷம் போட்டோம், கலைஞ்சங்கிறதுக்காக இந்த கூட்டம் கிடையாது. நீ போற நீங்க எல்லாமே வீட்டுக்கு போய் சொல்லு, உங்க அப்பாட்ட சொல்லு, உங்க அம்மாட்ட சொல்லு, உங்க அக்காட்ட சொல்லு, உன் மாமன்ட்ட சொல்லு, உன் மச்சான்ட்ட சொல்லு, உன் அத்தைட்ட சொல்லு. என்ன சொல்லு? ஐயா என்ன சொன்னார், சின்னையா என்ன சொன்னார், உன் ஓட்டு மாம்பழத்துக்கு போட சொன்னார், இந்த நாட்டை நாம் ஆள வேண்டும், ஒரு வன்னியன் முதலமைச்சராக ஆள வேண்டும் என்ற செய்தியை சொல்லு. அந்த செய்தியை போய் சொல்லு. ஏதோ கூடி கலைஞனும் இல்ல, நாம யாரு, நாடாண்ட பரம்பரை, இப்ப நாதியற்று போயிருக்கிறோம். அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன மோளம் அடிக்கிற சாதியா, மோளம் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்க? நான் மோளம் அடிக்கிற சாதியா, மோளம் அடிக்க? மானமுள்ள வண்டியன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கலாமா, கலைஞரை நாம் ஆதரிக்கலாமா என்பதை நீ நினைத்து பார்க்க வேண்டும்.